தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் விகடனுக்காக கருத்துரிமைக்காக குரல்லாம் கொடுத்துருக்கியாமே, இப்போ அதுக்கு வருவோம். விகடனை முதல்ல நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஒன்று அட்மிட் பண்ணுவோம். ஏன்னா விகடன் கதையை நேற்றுக்கே பேசியாச்சு. இப்போ உன் கதைக்கு வருவோம். உனக்கும் உன் கட்சிக்கும் கருத்துரிமைக்கும் என்ன சம்பந்தம்? கருத்துரிமையை பற்றி நீயோ திமுகவோ பேசுவது என்பது இரத்த காட்டேரி தான் சுத்த செய்வம் என்று அடித்து சொல்வதற்கு சமம். அதில் வேற நீட்டி முழங்கியிருக்க. கருத்துரிமைக்கு நாம் துணையில் இருக்க வேண்டும், ஆச்சா போச்சான்னு எல்லாம் நீட்டி முழங்கியிருக்க. நான் கேட்குறேன், நீ எல்லாம் இதை பற்றி பேசுவது என்பது விட்டால் கேட்குறதுக்கு எவனோ ஒரு 4 பேர் இருக்கான்றதுனால கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கருணாநிதி கூட உலகமகா உத்தமன்னு எங்கள் காதலே கதகளி ஆடுவோம் போல இருக்கேன். அப்போது இங்கே கருத்துரிமை அப்படின்னு வரும்பொழுது உன்னுடைய கட்சி எப்படி நடந்திருக்கு, உன்னுடைய வரலாறு எடுப்போமா? உன்னுடைய வரலாறு விடு, அந்த கேவலமான வரலாற்றுக்கு நான் ஏன் போனோம். உன் திமுகவுடைய வரலாறு எடுப்போம், அதுவும் ஒரு அசிங்கப்பட்ட வரலாறு தான். அந்த அசிங்கப்பட்ட வரலாறில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது கருத்துரிமை நசுக்கப்பட்டது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று எடுப்போமா? அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் உதயகுமார், அந்த மாணவன் உதயகுமார் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது தவறு என்று சுட்டி காண்பித்தான். இது தவறான முன்மாதிரி. வந்தவன் போகிறவன்லாம் இனிமேல் டாக்டர் பட்டத்தை வாங்கி கொள்வான், அதாவது துடைப்பை கட்டைக்கு பட்டுக்குஞ்சிலும் அவசியப்படாது என்று பொருள்பட அவன் பேசியிருக்கிறான். அதை பேசிய ஒரே காரணத்திற்காக அவனை காலி பண்ணிங்க. அவனை காலி பண்ணதோடு இல்லாமல் அவனுடைய பெற்றோர் அவர்களுடைய உடலை கூட அடையாளம் காணக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியதாக வந்த தகவல்கள் எல்லாம் கருத்துரிமைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்த லட்சணத்தை இங்கே காண்பிக்கிறது. இப்படி அந்த பட்டியலை எடுத்துகிட்டு போனோம்னாக்க கருத்துக்களை சொன்னவர்கள் ஏன் உங்கள் அண்ணனுக்கு எதிராக பேசினார்ன்ற ஒரே காரணத்திற்காக தாக்கிருட்டின் என்ன செய்யப்பட்டார்? அவர் வாக்கிங் செல்லும் பொழுது மேலே அனுப்பி வைக்கப்பட்டார். அதை எப்படி முடிச்சிங்க? அவரை வெட்டிக்கிட்டு செத்தாருன்னு முடிச்சிங்க வழக்க. இதுதான் நீங்கள் கருத்துரிமைக்கு கொடுத்த லட்சணம், சரியா? இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கருத்துரிமைக்கு கருணாநிதி என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் கருணாநிதியோட அறிக்கையை வெளியிடணும் அப்படின்றது கருணாநிதியுடைய நீண்ட நெடிய கொடிய அந்த அறிக்கைகள். ஏப்பா அதெல்லாம் போர் அடிக்குதுப்பா, இதை மொத்தமாக போட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை சுருக்கி போடுங்கப்பா அப்படின்னு உத்தரவு போடுறது கலாநிதி மாறன். ஏன்னா அவனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரணுன்றதுக்காக அவன் போடுறான். தாத்தாவாவது வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான், சரியா? அப்படின் பொழுது அந்த கலாநிதி மாறன்னு நீ கூப்பிட்டு சொல்லணும், டேய் பேராண்டி, நானே ஊர் பணத்தை கொள்ளையடித்து உனக்கு சன் டிவி ஆரம்பித்து கொடுத்தா அதில் ஏன் அறிக்கை வரக்கூடாது நீ சொல்லுவியா அப்படின்ட்டு. அதை விட்டுவிட்டு நீ என்ன பண்ணுற? உங்கள் அப்பன் வெடிகாலையில் ஃபோனை போட்டு அந்த சன் டிவியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வண்டையாக திட்டுறது. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? அது ஓனர் என்ன சொல்கிறானோ அதுதான் அவங்க கேட்பாங்க. நீ யோகியனாக இருந்தால் உன் குடும்பத்துக்குள்ளே அங்கே போய் கேள்வி கேட்கணும். உன் குடும்பத்தில் உங்கள் அப்பனுக்கு கருத்துரிமை கிடையாது, அதனால் போய் கலாநிதி மாறன கேள்வி கேட்க முடியல. இதுதான் கருத்துரிமை உன் குடும்பத்துக்குள்ளேயே பின்பற்றப்படுகின்ற லட்சணம். இது நான் சொல்லலை, கருணாநிதியே சொல்கிறாப்புல. என்னென்ன, நான் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து அமர்ந்திருந்த பொழுது என் வீட்டிற்கு மேலே ஏறி வந்தார் அழகிரி. என்கிட்ட கடுமையாக நடந்து கொண்டார்னா என்ன, செவிலில் 2 விட்டுருப்பான், சரியா? விட்டு ஸ்டாலின் நீண்ட நாள் வாழ மாட்டார் என்று சொன்னார். இதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா அப்படின்லாம் கதறலையா கருணாநிதி? அப்போ கருணாநிதியுடைய கருத்துரிமைக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டது யார்? இப்படி கருத்துரிமையை உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்துக்கு வெளியேயும் உங்களுடைய சுயநலத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் நசுக்கிய வரலாறு ஏராளம். மணியுடைய ஆசிரியர் இந்த கலாநிதி மாறன் பணத்தை சுட்டிட்டு ஓடி போகிறான் போலாந்துக்கு அப்படின்னு தகவல் வருகிறதுன்னு சொன்னதுக்காக இதே முரசொலியில் இதே கருணாநிதி எழுதலையா? தினமணி ஆசிரியரின் தாயார் பத்தினி என்றால், இந்த செய்தியை வெளியிட்டவருடைய தாயார் பத்தினி என்றால், இப்படிலாம் எழுதலையா? யார் யாருடைய வீட்டில் யார் யார் பத்தினின்னு தேடி பார்க்குறது தான் கருணாநிதியுடைய வேலையா? இதுதான் நீங்கள் கருத்துரிமைக்கு கொடுக்கின்ற மரியாதையா? சரி, உன் கதைக்கே வருவோமே. கருத்துரிமைக்கு நீ எவ்வளோ மரியாதை கொடுத்தன்றது பார்ப்போமா? நீ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல கைது செய்யப்பட்டது நான். அதில் 20 பேரை என் வீட்டுக்கு அனுப்பி என்னை தூக்கிட்டு போனீங்க. அப்போது உனக்கு கருத்துரிமைக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியலையா? 2 நாட்கள் நான் எங்கே இருக்கிறேன் என்பதனை கூட என்னுடைய குடும்பத்திற்கு தெரியாமல் நீ வைத்து கொண்டாயே, அப்பொழுது உனக்கு கருத்துரிமை நசுக்கப்படுகிறது என்று தெரியலையா? உன்னை விட பாதி சைஸில் இருக்கேன் நான், இல்லை உன்னோட பாதி சைஸில் இருக்கேன். என்ன நீ கொண்டு போய்
குண்டர் சட்டத்தில் அடர்த்தியே. அப்போ கருத்துரிமை வந்து தடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுகிறது என்று உனக்கு தெரியலையா? மாரிதாஸ் என்பவர் உனக்கு எதிராக கருத்து தெரிவித்தார் என்பதனால் அவர் மேலே பாந்திக்கிட்டு அவர் கொண்டு போய் சிறையில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சியே, அப்போ கருத்துரிமை பாதிக்கப்படுகிறதுன்னு உனக்கு தெரியலையா? பத்ரி சேஷாத்ரி அவர் ஒரு பொதுவான ஒரு கருத்தை வெளியிட்டார் என்பதனால அத்துமீறி அவரை கைது செய்து அவரை கொண்டு போய் நீங்கள் சிறையில் அடைச்சிங்களே, அன்னைக்கு கருத்துரிமை பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? சவுக்கு சங்கர் மேலே 2 முறை குண்டாஸ் போட்டு உச்சநீதிமன்றத்தில் உன்னை காரி துப்பினாங்களே, அப்போ பயந்துக்கிட்டு அங்கே போய் பம்மிட்டு வந்தியே, அன்னைக்கு கருத்துரிமை நீ வந்து நசுக்கிற அப்படின்றது உனக்கு தெரியலையா? தொடர்ந்து உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் உன்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் விமர்சித்து வராங்களே, அன்னைக்கு கருத்துரிமைகள்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியலையா? இதே விகடன் பத்திரிகையில், அதுவும் விகடனுடைய நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவர்களுடைய மனைவிகள் மீதும் நீ வழக்கு போட்டியே, அப்போது உனக்கு கருத்துரிமை பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரியலையா? அப்போது உனக்கு என்று வந்துவிட்டால் கருத்துரிமை என்பது நீ எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு உருட்டுவேன். இந்த சர்வாதிகாரியாக நீ மாறியது யாரிடம்? உனக்கு எதிராக கருத்துக்களை சொன்னவர்களிடம். உனக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் அவர்களை அடித்து விரட்டுவது, அல்லது அவர்களை மிரட்டுவது, அல்லது அவர்களை கைது செய்வது, இதைத்தானே நீ பண்ணியிருக்க. எங்கே கருணாநிதி தன்னோட வாரிசாக அறிவித்து விடுவாரோ என்ற பயத்தில் குஷ்புவை அடித்து விரட்டினீங்களே, செருப்பால் அடிச்சிங்களே, உனக்கு போட்டியாக குஷ்பு வந்து விடுவார் அப்படின்றதுக்காக நீ வந்து அடித்து விரட்டினாங்களே, உன்னுடைய கண்மணிகள் மரியாதையை கொடுத்து அனுப்பி வைத்தார்களே, அப்பொழுது உனக்கு கருத்துரிமை பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரியலையா? உன்னுடைய அண்ணன் அழகிரி அவர் கருத்துரிமைக்கு நிறைய மரியாதை கொடுத்து தாக்கிலேருந்து நம்ம பார்த்துட்டோம். அவர் என்ன மரியாதை கொடுத்தாரு? ஆனால் அவருக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த பொழுது உங்ககிட்ட போராடினாரு, அன்றைக்கி அவர் ஒடுக்கி வெளியேற்றப்பட்டார், அன்றைக்கு அவருடைய கருத்துரிமை பாதிக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியலையா? உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்ன பேச வேண்டும் என்பதனை கதிரானந்த் போன்ற தற்கூறிகளை வைத்து நீ அதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, அங்கே கருத்துரிமை பாதிக்கப்படுகிறது என்பது உனக்கு தெரியலையா? இப்படி கருத்துரிமையை பற்றி பேச வேண்டும் என்றால் பல விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். உன்னுடைய குப்பைகளெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசுவது அப்படின்னு இந்த ஸ்டுடியோவை நாரும் அளவிற்கு நான் பேசுவது அப்படின்றது என்னுடைய எண்ணம் கிடையாது, என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் எதை எவன் பேசணும்னு ஒரு தராதரம் இல்லையா? நீ எல்லாம் பெரிய உலகமாக யோக்கியம் மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு கருத்துரிமையை பற்றி நீட்டி முழங்குற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய அறிவுத்திறன் குறைந்து விட்டது. இதையெல்லாம் சகித்து கொண்டு போவதற்கு போஸ்டர் மேலே செருப்பால் அடிச்சிச்சு பாட்டி, அந்த போஸ்டர் மேலே செருப்பால் அடித்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படையை அமைச்சிட்டு அதே வாயை வச்சுக்கிட்டு இங்கே வந்து கருத்துரிமை பற்றி பேசுகிறியே, உனக்கு எல்லாம் ஏதாவது குறைந்தபட்ச கூச்ச நாச்சம் கூட இருக்காதா? அது எப்படி எதை செய்தாலும் கருணாநிதித்தனம், எதை எடுத்தாலும் கருணாநிதித்தனம் அப்படின்னு இருப்பீங்களா? இதுக்கு மேலே உன்னை வந்து இன்னும் நிறைய திட்டலாம். திட்டினன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே ஏன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இன்னும் சொரண வரா மாதிரி தெரியலையே இப்படின்னு தான் சொல்ல தோணுது அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துடுது. உடையெல்லாம் திட்டுறதும் வேஸ்ட்டு. அதனால் எதை பற்றி யார் பேசணும்னு ஒரு தராதரம் இருக்குது அப்படின்றதை நீ தெரிஞ்சிக்க மாட்ட. ஆனால் நாங்களெல்லாம் புரிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால இந்த உருட்டலெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காத என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.